இங்கிலாந்து நாட்டின் அமைச்சர் மற்றும் உயரதிகாரிகள் குழு சென்னை தலைமைச் செயலகத்தில் தமிழக முதலமைச்சரை சந்தித்து ஆலோசனை நடத்தியது. தமிழகத்தின் உற்பத்தித் துறையில் இங்கிலாந்து மிக அதிக அளவு முதலீடு செய்வது குறித்து ஆலோசிக்கப்பட்டது. மக்களின் முதல்வர் செல்வி ஜெயலலிதாவின் தமிழ்நாடு தொலைநோக்கு திட்டம் 2023 மற்றும் அரசு கல்லூரி மாணவ மாணவியரை இங்கிலாந்து பல்கலைக்கழகங்களுக்கு மேற்படிப்பு மற்றும் ஆராய்ச்சிக்காக அனுப்பும் முன்னோடி திட்டம் உள்ளிட்ட பல்வேறு அம்சங்கள் குறித்து இந்த சந்திப்பின் போது விவாதிக்கப்பட்டது. இங்கிலாந்து வர்த்தகத்துறை இணை அமைச்சர் வின்சி கேபிள் சென்னை தலைமைச் செயலகத்தில் தமிழக முதலமைச்சர் திரு ஓ பன்னீர்செல்வத்தை சந்தித்தார். இங்கிலாந்து அமைச்சருடன் மூத்த தனிச் செயலாளர் எமிலி ஹாம்பிளின், பிரிட்டனுக்கான துணை தூதர் பாரத் சுரேஷ் ஜோஷி, சென்னை பிரிட்டிஷ் கவுன்சில் கிளையின் இயக்குநர் மீக்வி பார்க்கர் ஆகியோரும் இச்சந்திப்பின் போது உடன் இருந்தனர். இங்கிலாந்து இணை அமைச்சர் தலைமையிலான குழுவினரை தமிழக அரசு தலைமைச் செயலாளர் திரு மோகன் வர்கீஸ் சுங்கத் வரவேற்று தமிழ்நாட்டிற்கும் இங்கிலாந்துக்கும் இடையே நீண்ட காலமாக இருந்து வரும் உறவுகள் குறித்து நினைவு கூர்ந்தார். தமிழ்நாடு தொலைநோக்கு திட்டம் 2023 திறன் மேம்பாடு மற்றும் புதிய கண்டுபிடிப்புகள் சார்ந்த துறைகளுக்கு அதிக முக்கியத்துவம் அளிக்கப்பட்டிருப்பதை தலைமைச் செயலாளர் சுட்டிக்காட்டினார். அமெரிக்கா மற்றும் ஜப்பான் நாடுகளில் செய்துள்ள மொத்த முதலீட்டை காட்டிலும் இந்தியாவில் இங்கிலாந்து அதிக அளவு முதலீடு செய்திருப்பதாக அந்நாட்டு அமைச்சர் வின்சி கேபிள் தெரிவித்தார். சென்னை நகரில் 30,000 வேலைவாய்ப்புகள் உட்பட தமிழகத்தில் இங்கிலாந்து நிறுவனங்கள் மூலம் 1,00,000 வேலைவாய்ப்புகள் உருவாக்கப்பட்டிருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டார். இச்சந்திப்பின் போது தமிழகத்தின் உற்பத்தி துறையில் இங்கிலாந்து நிறுவனங்கள் மிக அதிக அளவு முதலீடுகளை செய்வது குறித்தும் விவாதிக்கப்பட்டது. தமிழக அரசு சார்பில் கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகளைச் சேர்ந்த 5 ஆசிரியர்கள் மற்றும் 25 மாணவ மாணவிகள் அண்மையில் இங்கிலாந்தில் உள்ள பல்கலைக்கழகங்களுக்கு அனுப்பப்பட்டு வெற்றிகரமாக பயிற்சி பெற்றது குறித்து இந்த சந்திப்பின் போது விவாதிக்கப்பட்டது. மேலும் ஆசிரியர்கள் பயிற்சி பெறுவது தொடர்பாகவும் இந்த கூட்டத்தில் விவாதிக்கப்பட்டது. சென்னையில் இங்கிலாந்து நாட்டின் நிதி சேவை மையத்தை மேம்படுத்துதல், தமிழகம் மற்றும் இங்கிலாந்துக்கு இடையே உயர் தொழில்நுட்பம், தகவல் பரிமாற்றம், உட்கட்டமைப்பில் தனியார் மற்றும் பொது நிறுவனங்களின் பங்களிப்பு, சுற்றுச்சூழலுக்கு பாதிப்பில்லாத வகையில் மின் உற்பத்தியை மேம்படுத்துதல் மற்றும் மருத்துவ சுற்றுலா உள்ளிட்ட அம்சங்கள் குறித்தும் அப்போது விவாதிக்கப்பட்டது. சென்னையில் அடுத்த ஆண்டு நடைபெறவுள்ள உலக முதலீட்டாளர்கள் மாநாட்டில் பங்கேற்க வருமாறு இங்கிலாந்துக்கு அழைப்பு விடுக்கப்பட்டது. இந்த சந்திப்பின் போது தமிழக தொழில்துறை அமைச்சர் திரு பி தங்கமணி, அரசு தலைமைச் செயலாளர் திரு மோகன் வர்கீஸ் சுங்கத், தமிழக அரசு ஆலோசகர் திருமதி ஷீலா பாலகிருஷ்ணன், தொழில்துறை முதன்மைச் செயலாளர் திரு சி வி சங்கர், நிதித்துறை முதன்மைச் செயலாளர் திரு கே சண்முகம், திட்டம் மேம்பாடு மற்றும் சிறப்பு முயற்சிகள் துறை முதன்மைச் செயலாளர் திரு எஸ் கிருஷ்ணன் ஆகியோர் உடன் இருந்தனர்.